இந்த வீடியோ வந்து ஒரு HTMLோட கண்டினியூஷன் வீடியோ தான். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஹை, ஐம் குமரவேல். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த டாபிக்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. செய்வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ HTML வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு நோட் பேட் இருக்கு இல்லைங்களா? இப்போ நார்மலாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நோட் பேட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நோட் பேட் ++ அப்படின்ற ஒரு எடிட்டர் இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? சப்ளைம் டெக்ஸ்ட். ஓகேங்களா? இதுவும் வந்து ஒரு எடிட்டர் தான், HTML எடிட்டர். நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணலாம். பட் இன்னைக்கு வீடியோவில் நாம் வந்து யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர். ஓகேங்களா? அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் வந்து VS கோட் இன்ஸ்டால் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். சர்ச் பண்ணுறேன் கூகுளில். இங்கே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு வரும் code.visualstudio.com டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம இப்போ விண்டோஸ் தான் நம்ம என்கிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட என்ன OS வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் விண்டோஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். பட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ என்னோடய விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கிளிக் பண்ணுறேன். எஸ் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து எந்த எடிட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? இந்த எடிட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஒரு பிளெயின் நோட் பேட் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ அக்செப்ட்னு கொடுத்துட்றேன். ஐ அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த எடிட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த எடிட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக நான் இது யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட மற்ற எடிட்டர்ஸும் ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா லான்ச் விசுவல் ஸ்டுடியோ கோடுன்னு இருக்குன்னு அதை கிளிக் பண்ணி ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சர்வர் வந்து ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த சர்ச்சில் வந்துட்டு லைவ் சர்வர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வரும் பாருங்கள், லைவ் சர்வர்னு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டி டிரைவில் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். டெவ் அப்படின்னு ஒரே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து இந்த விசுவல் ஸ்டுடியோ கூட இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த லைவ் சர்வரையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுடைய ஏதாவது ஒரு ஃபோல்டரில் போய்ட்டு ஒரு டெவ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை பார்த்து காப்பி பண்ணிவிட்டு விசுவல் ஸ்டுடியோ கோடு வாங்க. வந்துட்டு இந்த ஃபைலில் ஓப்பன் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரோட நேம் இங்கே பேஸ்ட் பண்ணி செலக்ட் ஃபோல்டர்னு அப்படின்னு கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ண அந்த டெவ் அப்படின்ற ஃபோல்டர் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளோட எல்லா ஃபைலையும் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி HTML பற்றி தெரியும், நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தனால அதை சொல்லுங்கள். மேபி அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரியலனா பாஸ் பண்ணி பொறுமையாக மறுபடியும் பாருங்கள், ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி ரீவைண்ட் பண்ணி பார்த்தும் புரியலனா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.